ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பீஃப் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் பீஃபை நல்லா அலசிட்டு குக்கரில் வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கல்பாசி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பொன்னிறமான பிறகு நான் 1/2 கிலோ பீஃப் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வச்சு பச்சை வாசனை போகணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போயுமே தக்காளியை வந்து அரைச்சி தான் போடுவேன். இன்றைக்கி வந்து 1/2 கிலோவுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வாசனை பொருள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு, ஏன்னா ஏற்கனவே கறி வேக வச்சிட்டோம்ல, அதனால் உருளைக்கிழங்கு 1 போட போகிறேன். இந்த தக்காளியோடு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். உருளைக்கிழங்கு ஒரு பாதி வெந்துடும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் போடுறேன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் 1/2 கிலோவுக்கு. நான் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூளில் சீரகம், கசகசா, சோம்பு, மிளகா எல்லாமே சேர்த்து தான் நான் அரைப்பேன். 1/2 கிலோ மிளகாய்க்கு வந்து 1/2 கிலோ சீரகம், கசகசா, சோம்பு சேர்த்து அரைப்பேன். எல்லா குழம்புக்கும் இதான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. அப்புறம் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு எடுத்தோன்னா 2 நிமிஷம் மசாலா பச்சை வாசனை போய் உருளைக்கிழங்கும் வெந்துருமா. இப்போ அந்த வேக வச்ச கறியை வந்து அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். கிண்டி விட்டு இப்போ நம்மளுக்கு தொக்கா வேணாலும் வச்சுக்கிறலாம், கிரேவியாக வேணாலும் வச்சுக்கிறலாம், தண்ணி குழம்பா வேணாலும் வச்சுக்கிறலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி குழம்பா தான் வைக்க போகிறேன். இப்போ வந்து உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சு நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்றைக்கி வந்து இட்லி தான் சுட போகிறேன். பீஃப் குழம்புக்கும் இட்லிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து கரைச்சிக்க போகிறேன். நான் மாவு அரைச்சேன்னா ஒரு 3 நாள் ஃப்ரிட்ஜில் மாவு வச்சுப்பேன். நம்ம ஃப்ரிட்ஜில் மாவு மட்டும் எப்போயுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உயிர் அப்படியே நம்ம கையில் இருக்கிறது போல். அந்த மாவு இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஐயோ உலகமே இருண்டது போல் இருக்கும். ஏன்னா மாவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் சமைக்க முன்னாடி கூட 3 வேளையும் கூட ஒரு இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வேலை முடிச்சிடலாம். ஆனால் மாவு இல்லைன்னா அவ்வளோதான், பைத்தியமே பிடிக்கும். அதனால் நான் எப்போயுமே மாவு அரைச்சி வச்சுப்பேன். அப்புறம் இட்லியை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். அப்புறம் இட்லியையும் எடுத்துட்டேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்போயுமே வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த காய்கறியோ இல்லாட்டி கூட, இல்லை வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட வெங்காயம் தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு வெறும் ஒரு காரக்குழம்பு வச்சு ஒரு வெங்காயத்தையோ ஒரு ஊறுகாய் வச்சு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே வெங்காயம் தக்காளி மட்டும் வீட்டில் இருக்கிறது போல் பார்த்துப்பேன். இன்றைக்கி நாங்கள் இட்லி சுட்டு பீஃப் குழம்பு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இப்படி செஞ்சு இட்லிக்கும் பீஃப் குழம்புக்கும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.